அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, கார்ட்போர்ட் ஷீட்டில் இந்த பழங்கள் அதை பிரிண்ட் வச்சு ஒட்டி அதை எப்படி வெட்டி எடுக்கிறது மிஷினில் கொடுத்து அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இதில் எல்லா பழங்களையும் வெட்டி எடுக்கணும். அதுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். எல்லா பழத்துலையும் சைடில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கிறணும். அந்த பிளேடு உள்ளே சொருது மாதிரி இப்போ ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக வெட்டணும். அந்த ஹோல்ஸ்க்கு நேரம் கரெக்டாக அந்த பிளேடை மாட்டிட்டு கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைஸுக்கு கரெக்டாக வெட்டணும். அந்த மாதிரி நம்ம கைட்டே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டாக அந்த சைஸுக்கு வரும். அந்த பழம் எப்படி இருக்கோ அந்த சைஸ்க்கே நம்ம இப்படி சுற்றி நவட்டணும். அப்போ தான் கரெக்டாக வெட்டணும். நேராக தள்ளினோம்னா ஸ்ட்ரைட்டாக வெட்டிகிட்டே வந்துடும். இப்போ இந்த மாதிரி வெட்டிட்டு ஒவ்வொரு பழத்தையும் இந்த மாதிரி சைஸாக வெட்டணும். கரெக்டாக வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு பழத்தை இப்போ மாதுளம்பழத்தை வெட்டுதோம். இந்த மாதுளம்பழத்தையும் கரெக்டாக வச்சு பிளேடில் மாட்டி அதே சைஸுக்கு அப்படி சுற்றி கட் பண்ணி எடுக்கும். இதே மாதிரி எல்லா பழத்தையும் வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லா பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எதாவது ஓன் சைஸாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எல்லா பழங்களையும் வெட்டின பழத்தெல்லாம் எடுத்து போட்டு அடுத்து அதை ஒவ்வொன்றா வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு தர்பூசணி பழத்தை வைக்கும். இந்த மாதிரி வாழைப்பழம் இந்த மாதிரி வைக்கும். சின்ன பிள்ளைங்கிட்ட இந்த மாதிரி வச்சு காமிச்சிட்டு வெளியே எடுத்து போட்டோம்னா அவங்ககிட்ட என்ன பழம்னு சொன்னால் கரெக்டாக வைப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.